சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. என்னாச்சு? எப்படி உடைஞ்சது? ஏன் அழுற? இதுக்கு என்னாச்சு? என்ன நீங்களும் அழுறீங்க? என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? போலீஸ்காரங்களாம் வந்தாங்கப்பா. ஏதோ கிட்னி திருட்டு விஷயமா ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைச்சு வீட்டை பூரா அடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த போட்டோவையும் உடைச்சிட்டாங்கப்பா. இது எப்படி? ஹலோ மிஸ்டர் ரமேஷ். எஸ், ரமேஷ் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேன். ஓ, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க கிட்னி திருட்ட பத்தி ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு. அதை தான் தேடினேன். இப்ப கூட சொல்றேன், அந்த ஆதாரம் எல்லாம் என் கையில தான் இருக்கு. ஆனா அதிகாரம் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் என் முடிவை மாத்திட்டேன். நிச்சயமா தர மாட்டேன். குட் பை. பிரசன்னா வீட்டுக்கு போய் ஆதாரத்தெல்லாம் தேடினேன்.
டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம், எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவன் சும்மா கூட சொல்லியிருக்கலாம்ல. கதை எழுதுறவன் தானே அவன். இல்ல சார், அவங்கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிட்னி ஆபரேஷன் செஞ்சிட்டவங்களோட நேம் லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிட்னி பறி கொடுத்தவங்க பேர் எழுதுறதே இல்லை. அதுக்கு வேற ஒரு ரெக்கார்டு இருக்கு. எங்கேயாவது யாராவது தப்பு கண்டுபிடிச்சா நாம மாட்டாதபடி எல்லா தகவல்களையும் கம்ப்யூட்டர்ல சீக்கிரம் கோட்ல ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கிட்னி ஆபரேஷன் நடந்தது வேணா கண்டுபிடிக்கலாமே தவிர நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. அதெல்லாம் சரி, அந்த ஆதாரங்களை நீங்க பாதுகாக்கிறது கூட ரிஸ்க் தான். இப்ப உங்ககிட்ட நல்லா இருக்கிறவங்க நாளைக்கே உங்களுக்கு எதிரியா மாறலாம், உங்களை காட்டியும் கொடுக்கலாம். அந்த ஆதாரங்களை அழிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எஸ், யூ ஆர் ரைட். எவன் எப்போ மாறுவான்னு யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆதாரங்களை நான் அழிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. டேக் கேர். பார்க்கலாம். பை. ஓகே. வசந்தி, நீங்கள் பண்ண உதவியால் தான் ஹாஸ்பிட்டலில் நடந்த கிட்னி திருட்டை பற்றி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால் பாதிக்கப்பட்டவங்களையும் சந்திக்க முடிஞ்சது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் என்னால் மறக்கவும் முடியல, அதை ஜீர்ணிக்கவும் முடியல. நான் வேதனைகளை தேடி போல, வேதனைகள் தான் என்ன தேடி வந்தது. எனிஹோ, உங்களுக்கும் எனக்கும் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அவ்வளவுதான். ஆமாம் வசந்தி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் விஷயத்தையும் ரமேஷ் கிட்ட சொல்கிறதுக்குள்ள அவன் சுயரூபத்தை காட்டிட்டான். இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நல்லா தெரியும். கிட்னி திருட்டுக்கான ஆதாரங்கள் அங்கே நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க இது ஒரு பிஸ்னஸாகவே நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு திருடனும் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஆதாரத்தை விட்டு போயிடுவான். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ், ரெக்கார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா பிரசன்னா, கிட்னியை பறி கொடுத்தவங்களோட லிஸ்ட், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல இருந்து தான் நான் நோயாளிகளோட டீடைல்ஸே எடுத்தேன். ஓ சரி, சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். வேண்டாம் பிரசன்னா, அது ரொம்ப ரிஸ்கான வேலை. ப்ளீஸ், நான் பட்ட கஷ்டமே போதும். இல்ல 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 வசந்தி, போராடினா தான் வாழ்க்கை. ரிஸ்க் எடுத்தாதான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியும். வசந்தி, பார்க்குற வரைக்கும் தான் மலையோட வேற நம்மளுக்கு மலைப்பா தெரியும். ஏறிட்டோம்னா அதோட சீக்கிரத்திலே நம்ம நிற்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்கையும் நான் எடுக்க தயாரா இருக்கேன். வசந்தி, ஆதாரங்கள் நம்ம கைக்கு வந்தாதான் அந்த அயோக்கியங்களை கோர்ட்ல நிறுத்த முடியும். நீங்க பட்ட கஷ்டம், அப்பாவி மக்களோட ஏமாற்றம், இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே தீரணும். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சொல்லுங்க வசந்தி. ஓகே பிரசன்னா, ஆனா இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும். யாரும் உங்களை கண்டுபிடிக்காம பாத்துக்கணும். எல்லா ரெக்கார்ட்ஸும் ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்ட் ரூம்ல தான் இருக்கு. ஆனா ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஃபிளாப்பி டிஸ்க், அப்புறம் ஃபைல்ஸ், லெட்ஜர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு.
சார் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் ரெக்கார்ட்ஸ். ஓகே சார். ரொம்ப பத்திரமா கொண்டு போங்க. சரி சார். வண்டி வழியில எங்கேயும் நிறுத்தாதீங்க. ஓகே சார். நான் சொன்ன இடத்துல எரிச்சிருங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. யார் கண்ணிலும் பற்றாதீங்க. ஓகே சார். நல்லா அந்த பக்கம் இழுத்து கட்டுங்க. ரைட்டா. அண்ணா முன்னாடி போய் கதவை தரங்க. ஏம்பா இன்னும் எவ்வளவு தூரம்பா போகணும் சுடுகாட்டுக்கு? பக்கத்துல தான் 3 கிலோமீட்டர் தானே. ஆமா இது என்ன போனமா சுடுகாட்டு கொண்டு போய் எரிக்கிறதுக்கு? 2 கோணி மூட்டை, பழைய இத்து போன நோட்டு, 2 ஃபைலு. அண்ணே இது ரொம்ப முக்கியமான ஃபைலுன்னு டாக்டர் சொன்னார்ல. பணத்தை கூட நாம தூக்கி போட்டுடலாண்ணே. ஆனா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அப்படி இல்லை. எரிச்சிட்டு தான் நாம போகணும். சரி நமக்கு என்ன சுடுகாடுங்கிற எரிக்கணுங்கிற, லேசா சரக்கு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேய் பிசாசுகளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும்ல. சரி தண்ணி அடிக்கணும்ன்றீங்க. உங்க ஆசை நிறைவேற்றிடுவோம். டிரைவர்ண்ணே சார் வண்டி அப்படியே லெஃப்ட்ல ஓரமா எடுத்துக்கண்ணே அந்த கடை முன்னாடி. அண்ணா இங்க தான் நிறுத்துங்க. சரிங்க சார். டேய் ஒரு ஆஃப் வாங்குடா. வாட்டர் பாக்கெட் 2 போதும். சரி சரி. என்ன எப்படி சொல்றீங்க? அப்படியே ராவாவை அடிக்க போறீங்க? இல்லடா போய் வாங்கிட்டு வா போ. டேய் இருடா நானும் வரேன். டிரைவர்ண்ணே நீங்கள் வாங்க, அப்படியே எல்லாம் அடிச்சு வந்துடலாம். அண்ணே சீக்கிரம் வாங்க, நேரமாச்சு. ஏய் சீக்கிரம் போடா. நான் உள்ள போய் அடிச்சு வரலாமே. ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேன். சொல்லியா ஜேர்னலிஸ்ட், எப்படி இருக்க? நீ தேடிட்டு இருக்கிய அந்த ஆதாரங்கள் அதெல்லாமே இப்ப என் கையில இருக்கு. ஆதாரமா? கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டு சில பேஷண்ட்ஸோட பேரு விலாசம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி குப்பையில போடியா. அதெல்லாம் வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஹலோ 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 ஹலோ, இருமா, பொறுமையை நான் சொல்றது கொஞ்சம் கேளு.
பேசும்போது மட்டும் பெரிய போலீஸ்கார மாதிரி பேசுற, எப்படி அவசரப்பட்ட எப்படி? என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எதுன்னு உனக்கு தெரியுமா? டாக்டர் கிட்ட சொல்லி எரிக்க சொன்னல, அது எல்லாமே இப்போ என் கையில தான் இருக்கு. எரிக்க சொன்ன ரெக்கார்ட்ஸ் பூரா உங்கள்கிட்ட? ஏய், எப்படி? நான் சும்மா தான் இருந்தேன். ஆனா நீ தேவையில்லாம என் வீட்டை சர்ச் பண்ணி அந்த ஆதாரங்களை தேடினேன். அதுக்கப்புறம் தான் நானும் தேட ஆரம்பிச்சேன். 2 பேரும் தேடணும், நான் பிடிச்சிட்டேன். ஏ பிரசன்னா, அதெல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சது இல்லைன்னா உன்னை ஒப்படைக்கிறேன். ஆனா நான் இப்ப பழைய பிரச்சனை இல்லையே, புது பிரச்சனாவா எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். இது எப்படி இருக்கு? முடிஞ்சா அங்க வந்து வாங்கிக்கோ. வச்சுட்டுமாண்ணா? குட் நைட். சாரி, பேட் நைட் டு யூ. ஏய் சார், அந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் கிட்ட நான் படிச்சு சொன்னேன், எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிருங்கன்னு. இப்ப அது யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவங்கிட்ட போய் மாட்டிடுச்சு. லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டா சார் அந்த பிரச்சனை. நேற்று ராத்திரி எனக்கு போன் போட்டு சேலஞ்ச் பண்றான், மிரட்டுறான். நம்ம தான் புத்திசாலின்னு நீங்க சொன்னீங்க, நம்ம எல்லாரும் அவன் தான் புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டான். நான் எவ்வளவு கிஞ்சி பார்த்தேன் சார், கோர்ட்ல பாத்துக்கலான்னு போனை கட் பண்ணிட்டான். இப்ப நம்ம என்ன சார் பண்றது? நம்மளோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன? நம்மளோட அடுத்த மூவ்மெண்ட் ரமேஷ், அந்த பிரச்சனை எவ்வளவு சாமர்த்தியமா அந்த எவிடன்ஸ் அங்கேருந்து எடுத்தானோ, அதை விட சாமர்த்தியமா அந்த எவிடன்ஸை அவங்கிட்ட இருந்து நாம எடுக்கணும். அப்ப நான் இப்பயே போறேன் சார், அவனை எப்படியாவது பிடிச்சி முட்டி தட்டி அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வரேன். ரமேஷ், இப்படி அவசரப்படுறதுனால தான் நாம் அடிக்கடி தோத்து போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை சாதாரணமான ஆள் இல்லை, பத்திரிகைக்காரன். அவனை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பத்திரிகையிலையும் நம்மளை நாரா கிழிச்சிடுவாங்க. அவனுக்கு பத்திரிகை உலகத்தோட சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரசன்ன அவனும் லேசப்பட்டவன் இல்லை. அவன் நம்மளோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். காக்கி யூனிஃபார்ம் நமக்கு, காகிதம் அவனுக்கு. பிரசன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நாம கிரிமினல்ஸை தான் பிடிப்போம், ஆனா அவன் நம்மளை கிரிமினல் ஆக்கி வேடிக்கை பார்ப்பான். பெண்ணும் ரெண்டுமே ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். ஜாகிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். ரமேஷ், நாம பண்ண வேண்டியதெல்லாம் வசந்தி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. இப்ப பரவாயில்லங்க. பழைய நினைப்பு எதுவும் இல்லாம கொஞ்சம் கலகலப்பா தைரியமா தானமா வேணும். ஆமாங்க. எனக்கு சாப்பாடு எடுத்து. நம்ம ரேகா வந்துட்டா போல இருக்கு. ஆமாங்க, அவளும் வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்க இது? நம்ம ரேகாவை தேடி வந்திருப்பாங்க போல இருக்கு. இங்க டாக்டர் வசந்தி இருக்காங்களா? இருக்காங்க. ஏன், என்ன விஷயம்? நீங்க பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? இன்னைக்கு லேட்டஸ்ட் கிரைம், கிட்னி திருட்டு. அதுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? இங்க வசந்தி யாரு? எங்க பொண்ணு. உங்க மக வசந்திய கிட்னி திருட்டு சம்பந்தமா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன சார், இது யார் வீடு தெரியுமா? ரேகா ஐபிஎஸ் வீடு. இருந்தா என்ன, அக்கா ஐபிஎஸ்னா தங்கச்சி தப்பு பண்ணக்கூடாதா? உங்க மக தப்பு பண்ணிருக்காங்க. என்னங்க தப்பு சொல்லுங்க பாக்கலாம். உங்க மகளுக்கு
போதை மருந்து பழக்கம் இருந்திருக்கு. அதுல இருந்து அவங்களால மீள முடியல. போதை மருந்து வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனால அவங்க படிச்ச தர்மத்தையும் மீறி பேஷண்ட்டுக்கு தெரியாம அவங்க கிட்ட இருந்து கிட்னியை திருடி இருக்காங்க. அதை காசுக்கு வித்திருக்காங்க. மிஸ்டர், ஜாக்கிரதையா பேசுங்க. சார், நீங்க கோபப்படுறதுனால உங்க மக தப்பு பண்ணலன்னு ஆயிடாது. அதனால கலாட்டா பண்ணாம அவங்களை கூப்பிடுங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணணும்.